கர்த்தர் கரத்தில் தீமை என்பதே கிடையாது. அவருக்கு ஈசாக்க கொடுக்கணும்னு தெரியும். உற்பவ காலத்தில் கண்டிப்பா தருவார். அந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நான் ஈசாக்குன்னு சொல்றது வெறும் குழந்தைக்காக மட்டும் சொல்லல. அது குழந்தைக்கும் பிறக்கும். அது வேலையா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு உலக பிரகாரம் அவருடைய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது. முதல்ல இவங்க பண்ண தப்பு என்ன? சர்பத்தின் பேச்சை கேட்டது, அதனால பொல்லாங்கன் பிறந்துட்டான். இப்ப இவங்க பண்ண தப்பு என்ன? டைம் ஆகுது, எனக்கு 90 80 வயசாகி போச்சு, ஆபிரகாமுக்கு 83 வயசா 86 வயசாகி போச்சு, இன்னும் பிள்ளை இல்லை, இன்னும் இப்படியே போயிட்டே இருக்குது. என்ன நீங்க இப்படி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கிறாங்களே, எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே. அவசரம். தேவன் வைத்திருக்கிற காலகட்டம் ஒன்று இருக்கிறது. ஒன்று மட்டும் நல்லா மனசுல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை தடுக்க யாராலையும் முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் கொடுக்க வேணாம் இப்ப இல்லைன்னு சொன்னார்னா அதுக்கு வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது. ஆனா நீங்க பைபாஸ்ல போகக்கூடாது. பைபாஸ் அப்படியே போய் எப்படியாவது பிள்ளை கொடு, எனக்கு ஒரு பிள்ளை கொடு அப்படின்னு சொல்லி ஆகாரக்கிட்ட போய் சேருங்கன்னு சொன்ன உடனே அங்க துஷ்ட மனுஷன் ஒருத்தன் உருவாகிறான். ஆண்டவருடைய திட்டம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி.